இந்த வீடியோ ஒன்லி ஃபார் 18+ அடல்ட்ஸு. 18 வயசு ஆகலன்னா 18 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். சும்மாறா. இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தை ஒரு படம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹை பட்ஜெட் காண்டம் ஆடுன்னு சொல்லலாம். மஸ்தி ஃபேவரட் காண்டம்ஸ் பனு மேன் ஆஃப் த மேட்ச். அப்புறம் இந்த படத்தையும் ஒருத்தன் நல்லா இருக்குன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், டே நீ டாக்டரை போய் பார்க்கணும்டா. என்னது டாக்டரை பார்க்கணுமா? டாக்டர் படமே ஃப்ரெண்ட மாதிரி தானே இருக்கும். இந்த பாலிவுட் அனிமலை பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஊர் தமிழ் வருஷன் அனிமலை பார்த்துட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் மிருகம் பத்தில் இந்த மாதிரி கிற்குதிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான்டா கிளைமேக்ஸ் இருக்கும்ன்ட்டு ஒரு மெசேஜாவது இருக்கும். ஆனால் இந்த பாலிவுட் அனிமல் படத்தில் டே அப்பா சாமி போதுண்டா முடியலைங்கிற மோடில் போய் நமக்கே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சி ஒரு 4 மணி நேரம் அரமெண்டல் கிட்ட மாட்டின மாதிரி இருக்கும். சரி வாங்க படத்தோட இன்ட்ரடக்ஷன் சீனுக்கு போகலாம். படம் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 2086. ரன்வீர் கபூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வயசு இருக்கும். பூரா பல்லே பல்லே பஞ்சாப்காரங்களாம் இருக்க. ரன்வீர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு கதை. கிட்டத்தட்ட இந்த கதையை நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். என்ன இங்கே குரங்கு வருஷனில் சொல்லியிருப்பாப்புல, நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கரடி வருஷனில் அந்த கதையை கேட்டிருப்போம். அம்பு எடுத்து விடுறான், ஜஸ்ட் மிஸ். கரடி உடனே அவனுக்கு ஒழுங்கு காட்டிட்டு அவன் முன்னால வந்து அவுத்து போட்டு நின்று இந்த குரங்கு கதையை தான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க. வந்து நின்றுட்டு ஒரு வார்த்தை கேட்கறது அந்த ராஜாவை பார்த்து. இந்த குரங்கு கதைக்கும் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால் நமக்கு அந்த குரங்கு கதைலாம் தேவையில்லை. அப்புறம் என்னத்துக்கு இந்த கேவலமான கதையை வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக தெரில. சரி இன்ட்ரடக்ஷன் சீன் முடிஞ்சு போச்சா. சரி இப்போ அப்படியே ஸ்கிப் பண்ணால் ப்ரொபோசல் சீனு. இந்த ப்ரொபோசல் சீனில் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா அவனுக்கு ரொம்ப பெரிய பெல்விஸ் இருக்குது. அதனால் நம்ம நிறைய குழந்தை பெற்றுன்னு ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுவாப்புல. இந்த ப்ரொபோசல் நல்லா இருக்குது. எவ்வளோ நாள் தான் நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல, உன் கால் தரையில் படல, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லுங்கிற மாதிரியே நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறது. பாருங்க ஏதோ பெல்விஸ் பெருசாக இருக்குதான். பெல்விஸ்னா எதனா மனசாக இருக்குமா? இப்போ பாருங்க நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஏ புள்ள யூ ஹாவ் பிக் பெல்விஸ், ஐ எம் லவ் யூ. ஆமாம் பெல்விஸ்னா என்ன? அப்புறமா தான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். பெல்விஸ்னா குண்டியாமா. அடங்கொம்மால இதையே ஷக்கானா அப்படி படம் பூராவே அடங்குமால மூமெண்ட்டாக தான் இருக்கும். சரி ஓகே, அப்படியே ராஷ்மிகாக ரன்பீர் கபூருக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடும். அப்போ ரன்பீர் கபூர் ராஷ்மிகாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாப்பில், நான் உனக்கு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன்னு. அப்படி ஆனால் அப்படியே செகண்ட் ஹாஃபில் பார்த்தா வேற ஒரு பொண்ணு போட்டுன்னு இருப்பார், ஆப்பிள் ஜூஸ் போட்டுன்னு இருப்பார். ஆனால் நான் ஜோயாவா ராஷ்மிகாவான்னு போட்டு பார்த்தேன். ஜோயா ராஷ்மிகா பாருங்களேன், ஜோயா இன் மை ஹார்ட்டு. சரி எதுக்காக ரேண்டம் கேர்ள்கிட்டலாம் போயிட்டு ரன்வீர் கபூரே ஆப்பிள் ஜூஸ் போடுவார்னு கேட்டால் அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு. ஏதோ அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக யாரோ ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு களத்தொடுப்புலாம் வைப்பாரா? இதெல்லாம் வடா பாசம், எப்பேற்பட்ட தியாகம். இதை பார்த்து வடக்கணுங்கள்லாம் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை பண்ண போகிறானுங்க. கேட்டால் அப்பா பாசம் பண்ண போகிறாங்க. குச்சினை பையா மை அப்பாவை காப்பாற்றுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணிட்டு வருது. டே நீ அப்பாவை காப்பாற்றலடா, கண்ட இடத்துல மேஞ்சி வாரிசை உருவாக்கி விட்டு நீ அப்பா என்கிற. இதில் கிளைமேக்ஸில் ஐ எம் த பெஸ்ட் சன் இன் த வேர்ல்ட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 9406 பேரை கொலை பண்ணியிருப்பாரு. ஆனால் அது லாஜிக் மிஸ்டேக்கான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இப்படி ஒரு ஃபைட்டுக்கு எலிவேஷன் சாங் வைப்பாங்க. அதான் பின்னாடி பறவை முனியம்மாலாம் கூட பாடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் சாங். பல்லே பல்லே பஞ்சாபிலாம் கையில் கோடாரி வச்சுன்னு மண்டோட பாய்ஸ்லாம் நிற்பானுங்க. அவனுங்களை அடிக்கிறதுக்கு காடை வச்சு டாங்குக்கு இருக்கேன்னு ஒரு பயங்கரமான எலிவேஷன் சாங் பாடுவாங்க. அந்த பாட்டு கேட்டு ரன்வீர் கபூருக்கும் பயங்கரமாக எனர்ஜி வந்து கோடாரி வச்சு எல்லா மண்டோட மனிதர்களையும் சதக் சிதக் பதக் பதக்குன்னு எல்லாரையும் வெட்டி போட்டுருவாரு. அதாவது அந்த பாட்டு கேட்டு எனர்ஜி ஆனாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு காதுல இருந்து குவைன்னு சவுண்ட் வந்திருக்கும். அதாவது ஹீரோவுக்கு அப்பயே காது அவுட்டு. அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூருக்கு இதுக்கப்புறம் காது கேட்காதுன்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த சாங் பாடுறதுக்கு முன்னாடியே ரன்வீர் கபூரோட காது ரெண்டும் டமார் ஆகிட்டு இருக்கும். அந்த டமாரான காதை வச்சுன்னு அதில் எலிவேஷன் சாங்கை கேட்டு 446 பேரை சதக் புதக் கொதக்னு கொலை பண்ணி பார்ப்பல. அடங்கொம்மால இது நியாயமாடாங்கிற மாதிரி இருக்கு. இதோட உச்சக்கட்ட அடங்கொம்மால மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரன்வீர் கபூருக்கு பார்த்தீங்கன்னா ஜெட்டி போட்டால் அறியுமா. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரைவேட் ஜெட்லாம் வச்சு ஓட்டுன்னு இருப்பாரு. போகிறதுக்கு ஒரு 4 நல்ல ஜெட்டி இல்லையா? ரன்வீர் கபூருக்கு இந்த படத்தில் அவங்க அப்பா பிரச்சனையை விட ஜெட்டி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் நீயா நானால ஒரு பொண்ணு கேட்கும் பார்த்தீங்களா, 365 நாளைக்கு 365 பட்டு போட வேணுங்கிற மாதிரி ராஷ்மிகாவும் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளையிலேருந்து உனக்கு 365 ஜெட்டி வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. ஆமாம் எதுக்கு 365 ஜெட்டி? 317 ஜெட்டி போதாது. ஏன்னா 48 சண்டேவை மைனஸ் பண்ணால் 317 தான் வருது.
சரி ஓகே, கமிங் டு த பாயிண்ட் ஃப்ரீயா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டுக்கு ஜட்டி போடாமல் போவார். வில்லனுங்களாம் தாக்க வரும்போது வெறும்னே வேஷ்டி கட்டினே ஜட்டி போடாமல் அந்த சண்டைக்கு போவார். வில்லனுங்க வரதை பார்த்ததுமே பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், அவங்க கிட்ட ஜெட்டியே கடனா கேட்பாப்புல, டேய் கோடி ரூபாய் கொடுத்தலாம் நான் இன்னத்த ஜட்டியை வாங்கி போட மாட்டேன்டா, என்னடா ஹீரோ இவன், அதுலேயும் டைகர் ஜட்டி போடுவாப்புல, டேய் இப்போதான்டா உனக்கு இன்ஃபெக்ஷன் ஓவர் ஆக போகுது, அடங்கொம்மால இன்னொருத்தரோட ஜட்டியை வாங்கி போட்டு அதுக்கு ஒரு பீஜம்லாம் போட்டு மாஸ் இன்னும் காமிச்சிருக்காங்க. ஆனால் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன்டா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் கடன் வாங்காத ஒரு விஷயம் இன்னொருத்தன் ஜட்டிடா. ரன்வீர் கபூர் அந்த ஃபைட்டில் 998 பேரை கொன்னதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஃபைட்டு, ஒரே ஃபைட்டில் ரன்வீர் கபூரோட காது டமார் ஆயிடுச்சு. அன்னபூர்ணி படத்தில் வர மாதிரி ரன்வீர் கபூருக்கு நாக்கில் இருக்கிற டேஸ்ட் போயிடும், மூக்கில் இருக்கிற ஸ்மெல்லிங் சென்ஸ் போயிடும், லிவர் கீழே இருக்கிற பிளாடர் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அப்படியே பிளாடர் பிளாஸ்ட் ஆனதுனால சிலிகான் பைப் வச்சு விட்டுருப்பாங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டும் போயிட்டு இருக்கும். இப்படி ஒரே ஃபைட்டில் ஒத்துமொத்த பாடி பார்ட்டுமே டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து ஜோயாக்கும் ரன்வீருக்கும் இருக்கிற கள்ளத்தொடர்பு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவுக்கு தெரிஞ்சிடும். அப்போது ராஷ்மிகா ரன்வீரை பார்த்து நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் ராஷ்மிகாவுக்கு ரன்வீருக்கு ஒரு கள்ளத்தொடர்பு வச்சதெல்லாம் பெருசு இல்லை, ஏன் காண்டம் போடாமல் பண்ணங்கிறது தான் பிரச்சனையாமா கடைசியில். எவ்வளோ சீரியஸான மேட்ரு, என்ன ராஷ்மா சிச்சினே கேட்டுன்னு இருக்கா பாருங்க, செல்லத்துக்கு நடிதான் தெரிலனா கோவ பட தெரில. அப்படியே போனீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ், இந்த கிளைமேக்ஸ் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படியே விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ் ரோலக்ஸ் சீன் எடுத்து எங்க டபுள் பாடின்ட்டு ஒரு கான்செப்டை வச்சு இன்னொரு ரன்வீர் கபூர் கிளைமேக்ஸில் வருவாப்புல. ஏன்னா ரோலக்ஸ் ஒரு கத்தி எடுத்துட்டு வருவார், இதில் ரன்வீர் 2 கத்தி, அந்த 2 கத்தியை வச்சுன்னு பொச்சுன்னு போட்டுன்னு இருப்பாரு. என்னடா அதை பொச்சுன்னு கொத்து போட்டுனுங்கிற, ரோலக்ஸ் பாரு ஒரே வெட்டு, தலை துண்டா உடம்பு துண்டா மாசா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரன்வீர் வந்து கொத்து பரோட்டா போட்டுன்னு இருப்பாப்புல. ரோலக்ஸ் மாதிரியே ஒயிட் ட்ரெஸ்ஸு, மூஞ்சி ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்தம். அப்படியே அங்கே அனிமல் பார்க்குன்ட்டு படத்தை முடிப்பானுங்க. படத்தை எப்படி முடிச்சிருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா, இப்படி முடிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ எப்படி இருக்கு? ஒரு விஷயம் மறந்துட்டு பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா ஃபேக் ரன்வீர் கபூர் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, அது இன்னும் என் காதுல கேட்டுனே இருக்குது, அண்ணி ஐ வாண்ட் டு மேரி யூ, 2 குழந்தைங்க இருக்கு, ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே தானே உங்களுக்கு மூஞ்சி நேரா கத்தி வச்சுன்னு கேட்பாப்புல. அண்ணியும் ஓகே சொல்றோம். டே என்ன எலவடா இது, அண்ணனுக்காக கொலை பண்றான், அண்ணன் பொண்டாட்டி அவனே வச்சுக்கிறான். படத்தோட த பிக்கஸ்ட் அடங்கும்பால மூமெண்ட்டே இதாண்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக் விஜய் ஜோயா கிட்ட கேட்பாப்புல, அதை பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன்லேயே கேட்பாப்புல, கண்ணு அவனை மாதிரியே இருக்கா, மூக்கு வாய் அவனை மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு பொசுக்கு பேண்ட் அவுத்து எப்படி இதோ ஆன மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்பாப்புல. அதாவது எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பியான், மூக்கு வாய் ஹைட்லாம் கூட ஆன மாதிரி. ஓகே எப்பரா இதை கூட ஜெராக்ஸ் எடுத்து செஞ்சுருப்பானுங்க, யார் பார்க்க போறா? செகண்ட் பார்ட்டில் இவன் இவரோட குடும்பத்தை கொலை பண்ண போகிறான். ஓ அப்படி வராங்க போல. அப்போ ஃபேக் விஜய் ராஷ்மிகாவுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணிடுறா. அப்படி என்ன கருமண்டா இது, அண்ணியும் விட மாட்டான், ஹீரோட சொன்னியும் விட மாட்டான். இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, ஒரு அழகான ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் ரோட்டில் ஆயம் எஸ்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நசநசன்னு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ லிட்டரலி திஸ் மூவி இஸ் லைக் ஐ ஹவ் ஸ்டெப்ட் ஆன் ஏ ஷிட். இந்த படத்தோட கோர் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா an alpha male content, how an alpha male do shit things தான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஆல்ஃபா மேல்னா இருக்கிறதுல கேவலமான ஆல்ஃபா மேல் அருந்ததி படத்தில் பொம்மை ஐன் வில்லன் ஒரு வாப்பில், அவங்க கூட டீசெண்டான ஆல்ஃபா மேல்பா. இந்த ஜெயம் படத்தில் வர வில்லன் ஹீல்ஸ் ஆல்சோ குட் ஆல்ஃபா மேல்பா. ஏன் மிருகம் படத்தில் வர ஆல்ஃபா மேல் கூட ஓகே தான். இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணால் இருக்கிறதுலே கேவலமான ஆல்ஃபா மேல் இந்த அனிமல் தான்ப்பா. ஆமாம் அது ஆல்ஃபா மேலா சிக்மா மேலா, என்ன சிக்மா மேலோ ஷிட்டு மேலோ, நாம எப்பவுமே சிம்பிங் மேல் தான் ப்ரோ. ஏய் சும்மாறா, உன்னை விட்டு தானடா போட சொன்னேன்.